ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் எல்லாருமே மனோஜை நினச்சி கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டதுக்கப்புறம் விஜயா இருந்துட்டு குமுறி குமுறி அழுகுறாங்க. இப்படி ஆகிட்டியேடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிலாம் அழுகாதம்மா அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரோகிணியை கூப்பிட்டு போய் உள்ளே கூப்பிட்டு போமான்னு கூப்பிட்டு போனால் உள்ளே போய் ரோகிணி வந்துட்டு கோவத்தில் பலார்னு அடிச்சிட்டாங்க. மனோஜை அடித்தது மட்டும் இல்லை, இப்படி ஆகிட்டியா, நீ இப்படி கஷ்டப்படுறத நான் பார்க்கணுமா, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டாலாம் பேசுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் கட்டின புருஷன் கண்ணு முன்னாடி பிச்சை எடுக்கிறத பார்க்க எந்த பொண்ணுக்கு தான் தாங்க முடியாதுங்க. அதனால் அப்படியே கவலைப்பட்டாங்க. கேட்டால் பரிகாரன்ட்டார். இந்த இப்படி ஒரு மூளை இல்லாத முட்டாளாக நீ இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல மனோஜ்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோப்பட்டாங்க. கோப்பட்டதுக்கப்புறம் இப்போல்லாம் ஒரு முட்டாள் தனத்துக்கு அப்புறம் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஸ்ருதி போயிட்டு ரவியை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணோடனே என்ன இப்போ எதுக்கு வந்தால் சண்டை போட வந்தியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் முட்டிக்கலாம் வேணாம்ப்பா, வீட்டுக்கு கிளம்புங்க பண்ணிட்டாங்க. உங்கள் வீட்டுக்கெலாம் நான் வரலன்னு சொல்லிட்டு ரவி கோவப்பட்டார். உங்கள் வீட்டுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுக்க பேசுகிறத வெயிட் பண்ணி கேட்டு போதும் பேசிட்டியா, இப்போ நான் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிடல, வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போகலாம், எந்த வீட்டை நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, எப்பா உங்கள் அப்பா இருக்க வீட்டுக்கு தான்ப்பா போகலான்னு சொல்கிறேன், வாங்கப்பான்னு சொல்லி கேட்டாங்க. உடனே ரவிக்கு பேர் ஆனந்தம். நீ திடீர்னு எடுக்கிற முடிவா, இது என்ன நடந்தது சொல்லி கேட்க, அப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து நடந்த விஷயத்த சொல்ல, அந்த பிஜ்ஜு கம்னு இருக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டார். திடீர்னு இடையில ஒருத்தர் வந்துட்டார். வந்தோடனே இவர் கரப்பாம்பூச்சிட்ட கடி வாங்குறாரு ரவின்னு சொல்லிட்டாரு. உடனே ஸ்ருதி இருந்துட்டு உனக்கு ஏன்டா அந்த நிலமைன்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே ஒன்ட்ட அடி வாங்குறதுக்கு அந்த கரப்பாம்பூச்சிட்ட கடி வாங்குறது எவ்வளோ மேலடிங்கிறாரு. மறுபடியும் முட்டிக்காதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்து சரி கிளம்பி வீட்டுக்கு போங்கப்பான்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே செலிப்ரேஷன் கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுறாங்க. ஏன் வீட்டுக்கு வந்தீங்க, எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னு 1000 கேள்வி கேட்குறாங்க. ரோஹிணி ஏன் அவங்க வந்தது உனக்கு பிடிக்கலையா, இது மாதிரி எப்படி கூத்து விடுதுன்னு சொல்லிட்டு முத்து கலாய்க்கிறாரு. நீ ஏமா இப்படி பண்ணுற, குடும்பத்தில் கும்மி அடிக்கிறது உனக்கு வேலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.